ஒன்பதாவது மந்திரம். வித்யதே ஹ்ருதய க்ரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இந்த ஒன்பதாவது மந்திரத்தில் ஞான பலம் கூறப்படுகின்றது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், 3 விதமாக பலம் இங்கு கூறப்படுகின்றது. ஒன்று, ஹ்ருதய கிரந்திஹி வித்யதே, நம்முடைய மனதில் இருக்கின்ற கட்டானது அவிழ்ந்து விடுகின்றது, ஹிருதயத்தினுடைய கிரந்தியானது விடுவிக்கப்படுகின்றது. இந்த கிரந்தி என்பதற்கு 2 பொருள் பார்த்தோம். அஞ்ஞானம், காமக. அறியாமை என்பது நம்முடைய மனதிலிருந்து நீங்கப்படும் ஒரு பொருள். காமக என்பது நம்முடைய மனதில் இருக்கின்ற ஆசைகளும் விடப்படும். இது முதல் பிரயோஜனமாக பார்த்தோம். இதில் அறியாமை என்பது நம்முடைய மனதில் இருக்கின்ற கட்டு என்று சாஸ்திரம் கூறும் பொழுது, எதை இந்த மனமானது கட்டுகின்றது என்றால், அனாத்மாவை ஆத்மாவில் கட்டி வைக்கின்றது. இந்த அறியாமை, அறியாமையினால் அனாத்மாக்களான மனம், புத்தி, சரீரம் இவைகளை நான் என்று ஆத்மாவாக புரிந்து கொள்கின்றோம். ஆகவே அப்படி அனாத்மாவையும் ஆத்மாவையும் சேர்த்து வைக்கின்ற கிரந்தியானது, அஞ்ஞானமானது இந்த ஞானத்தில் விடுபடுகின்றது. இனி இரண்டாவதாக நாம் பார்த்தது காமக. நாம் சாதாரணமாக கூறுவோம், உலகத்தில் இருக்கின்ற பொருள்களெல்லாம் என்னை பந்தப்படுத்துகின்றது என்று சொல்வோம். இப்போ நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு, வீட்டில் இருக்கிற உறவினர்கள், கெஸ்ட் இவங்கெல்லாம் என்னை பந்தப்படுத்துகிறார்கள். இந்த விஷயங்கிற சொல்லினுடைய பொருளே நம்மை பந்தப்படுத்துவது என்று பொருள். சி என்ற ஒரு வினையடியிலிருந்து வந்தது. விஷயக என்றால் எது நம்மை பந்தப்படுத்துமோ கட்டுமோ அது விஷயக. இப்போ சாதாரணமாக என்ன சொல்லுவோம், உலகத்தில் இருக்கின்ற பொருள்களெல்லாம் என்னை பந்தப்படுத்துகின்றது. உண்மையில் அது கிடையாது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருளும் என்னை பந்தப்படுத்துவதில்லை. எந்தெந்த பொருளில் எனக்கு காமம் இருக்கின்றதோ அந்தந்த பொருள்கள் தான் நம்மை பந்தப்படுத்துகின்றது. எனக்கு விருப்பமில்லாத பொருள்கள் என்னை சுற்றி இருக்கட்டும், அதில் நான் பந்தப்படவே மாட்டேன். எனக்கு விருப்பமான ஒரு பொருள் என்னை சுற்றி இருந்தால் அதன் மீது விருப்பு, வெறுப்பு முதலியவைகளெல்லாம் பந்தப்படுவேன். ஆகவே இந்த உலகத்தில் நாம் பந்தப்படுவதற்கு முடிச்சாக அமைவது என்னவென்றால், நம் மனதில் உள்ள ஆசைகள், நம் மனதில் உள்ள காமங்கள். இப்போ இங்கு ஆசிரியர் என்ன சொல்றார், அப்படி நம்மை பந்தப்படுத்துகின்ற காமங்கள் வித்யதே, அந்த காமமானது மனதிலிருந்து சென்றுவிடும். இதை கேட்கும் பொழுதுதான் ஞானத்தினுடைய தேவையை நாம் உணர்வோம். வெறும் சாஸ்திரம் படிக்கிறதுனால என்ன பலன் என்றால், மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நீங்கும். இனி இரண்டாவதாக நாம் பார்த்தது சந்தேக நாசம், சம்சய நாசக. இந்த சந்தேக நாசம் என்பது புத்தியில் இருக்கின்ற விசேஷம். நம்முடைய மனதில் காமம் என்கின்ற ஒரு பாவனை சென்று விட்டால் மனம் அமைதியை அடையும். நம்முடைய புத்தி அமைதி அடைய வேண்டுமென்றால் அந்த புத்தியில் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இருக்கின்ற புத்தி அமைதியை அடையாது. நமக்கு ஏதாவது விஷயத்தில் சந்தேகம் வந்துவிட்டால் எப்பொழுது நம்முடைய புத்தி அமைதி அடையும் என்றால் அந்த சந்தேகம் நீங்கும் வரை. அந்த சந்தேகம் நீங்கும் வரை
நம்முடைய புத்தியானது அமைதியை அடையாது. இந்த ஞானத்தினால் எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்கும். ஆகவே புத்தியில் அமைதி, மனதில் அமைதி. இந்த 2 பலம் கூறப்பட்டது. இனி அடுத்ததாக இந்த 2 விதமான பலனுடன் ஒரு மனிதன் வாழ்க்கையை நடத்துவான். ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு அமைதியான மனதில், அமைதியான புத்தியில் ஒருவனுடைய வாழ்க்கையானது நடைபெறும். எவ்வளவு நாள் இந்த ஞானத்தை அடைந்து அமைதியான மனதில், அமைதியான புத்தியில் ஒருவன் வாழ்வான் என்றால், அவனுடைய பிராரப்த கர்மம் இருக்கும் வரை அவனுடைய வாழ்க்கையானது ஜீவன் முக்தனாக அமையும். பிறகு பிராரப்த கர்மத்தினால் இந்த சரீரத்தை விட்டதற்கு பிறகு என்ன ஆகும் என்ற கேள்வி வரும் பொழுது, 3வது பலனாக இங்கு சாஸ்திரம் கர்ம நாசக, எல்லா விதமான கர்ம பலனும் நாசம் அடைந்து அவன் விதேக முக்தியை அடைகின்றான் என்று கூறுகின்றது. இந்த 2 பலன் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது நாம் 3வது பலன் கர்ம நாசக. கர்ம என்றால் நாம் ஏற்கனவே சேர்த்தி வைத்துள்ள சஞ்சித கர்மங்கள், பிறகு இந்த பிராரப்தத்தை அனுபவிக்கும் பொழுது புதிதாக நாம் சேர்த்தி வைத்த ஆகாமி கர்மங்கள், இப்படிப்பட்ட எல்லா கர்ம பலனும் நாசத்தை அடைகின்றது. கர்ம பலன் நாசத்தை அடைவதற்கும் எனக்கு பிறப்பில்லை என்பதற்கும் என்ன சம்பந்தம்? நம்முடைய பிறப்புக்கு காரணம் கர்ம பலன். கர்ம பலத்தினால் கர்ம பலத்தை அனுபவிக்க இந்த சரீரம் தோன்றுகின்றது. கர்ம பலனினால் உண்டான சரீரத்திற்கு கர்ம பலனை நீக்கிவிட்டால் சரீரம் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே விதேக முக்தியை அடைகின்றான். சஞ்சித கர்ம ஆகாமி கர்மங்கள் நாசம் அடைகின்றது. பிராரப்த கர்மத்தை அவன் அனுபவிக்கின்றான். எப்படி அனுபவிக்கின்றான்? ஹிருதயத்தில் கிரந்தி இல்லாமல் அனுபவிக்கின்றான். அதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு. அறியாமையில் இருப்பவர்கள் காமத்துடனும் அஞ்ஞானத்துடனும் ஹிருதய கிரந்தியுடன் பிராரப்தத்தை தள்ளுகின்றார்கள். ஞானி ஞானம் அடைந்ததற்கு பிறகு ஹிருதயத்தில் கிரந்தி, அதாவது முடிச்சில்லாமல் அவன் பிராரப்தத்தை அனுபவிக்கின்றான். அதைத்தான் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகின்றது. இந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த மந்திரத்தில் இருக்கின்றது. இப்பொழுது நாம் மந்திரத்திற்குள் செல்வோம். முதலில் கடைசி பகுதியை எடுத்துக்கொள்வோம். தஸ்மின் திருஷ்டே பராவரே. தஸ்மின் திருஷ்டே, தஸ்மின் என்றால் அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தை பார்த்தவுடன், அறிந்தவுடன் என்று பொருள். தஸ்மின் திருஷ்டே சதி, அந்த பிரம்மத்தை பார்த்தவுடன். இங்கு பார்த்தல் என்றால் அறிதல். தஸ்மின் திருஷ்டே என்றால் அதை அறிவதன் மூலமாக. இங்கு திருஷ்டி என்பது ஞானம். அந்த பிரம்மத்திற்கு இங்கு ஒரு அடைமொழி சொல்லப்படுகின்றது, பராவரே. இங்கு பராவரம் என்கின்ற சப்தம் அந்த பிரம்மத்தை குறிக்கின்றது. அந்த பிரம்மத்துக்கு ஒரு பெயர் பர அவரம். பராவரம்ங்கிறது 2 சொற்களினுடைய சேர்க்கை. ஒன்று பரம், இனி ஒன்று அவரம். பராவரம். பரம் அவரமான அந்த பிரம்மத்தை பார்த்தவுடன் அல்லது பார்த்த காரணத்தினால். இங்கு பரம் என்ற சொல் நிர்குண பிரம்மத்தை குறிக்கின்றது. பரம் என்றால் நிர்குண பிரம்ம. அவரம் என்றால் சகுண பிரம்ம. அவரம் என்றால் சகுண பிரம்ம. நமக்கு ஞாபகம் வர வேண்டும், நிர்குண பிரம்மன என்ன, சகுண பிரம்ம என்றால் என்ன? சுருக்கமான லட்சணம், மாயையை விடுத்து அந்த பிரம்மத்தை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் அது நிர்குண பிரம்ம. மாயையுடன் சேர்த்து அந்த பிரம்மத்தை பார்த்தால் சகுண பிரம்ம. இங்கு குணம்னு சொன்னாவே மாயை. மாயை 3 குணத்துடன் உடையது. ஆகவே மாயையோடு பிரம்மத்தை பார்த்தால் அது சகுணம். மாயையை நீக்கி பிரம்மத்தை பார்த்தால் நிர்குணம். மாயையுடன் பிரம்மத்தை பார்த்தால் அந்த பிரம்மத்திற்கு என்ன பெயர் என்று பார்த்துள்ளோம்? ஈஸ்வரக என்று பார்த்துள்ளோம்.
ஆகவே அவரம் என்பது ஈஸ்வரன், பரம் என்பது பரபிரம்ம. அந்த பரபிரம்மனே ஈஸ்வரனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட பிரம்மத்தை திருஷ்டே பார்த்தவுடன், இது சமஸ்கிருதத்தின்படி 7வது விபக்தியில் இருக்கு. இந்த சதி சப்தமி எதை காட்டுகின்றது என்றால் காரண காரியம். இதை பார்த்தவுடன் உடனடியாக என்ன ஏற்படுகின்றது? பிறகு முதல் வரிக்கு வரணும், வித்யதே ஹிருதய கிரந்திகி. இந்த பிரம்மத்தை அறிந்தவுடன் ஒரு விதமான இடைவெளியும் இல்லாமல் என்ன ஏற்படுகின்றது? பிறகு முதல் வரியிலிருந்து வந்தா நாம பார்த்த 3 பலன். இப்ப கடைசி பகுதி இந்த பலனை அடைவதற்கான காரணத்தை காட்டுகின்றது. இப்படி ஒரு பலனை நான் அடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? தஸ்மின் பராவரே திருஷ்டே, அந்த பர அவரமான ரூபத்தை உடைய பிரம்மத்தை அறிவதனால். இந்த பராவரம் அப்படிங்கிற சொல் இதே உபநிஷத்தில் ஒரு இடத்துல வந்திருக்கு, ஞாபகம் இருக்குமோ? 2வது மந்திரத்தில் வந்துள்ளது. பராவரம் என்று பிரம்ம வித்யாவுக்கு பராவரம் என்ற சொல் வந்துள்ளது. அந்த இடத்துல பரம் என்றால் பராவித்யா, அவரம் என்றால் அபராவித்யா. பரஸ்மாத் அவரேன பிராப்தா வித்யான்னு பார்த்தோம். அந்த இடத்துல பர அவரம் என்றால் ஞானத்தை குறிக்கும். பிரம்மத்தை பற்றிய ஞானம் பரஞானம், பிரம்ம ஞானத்தை தவிர மற்ற ஞானத்திற்கு அவரஞானம் என்று பெயர். ஆனால் இந்த இடத்தில் பராவரம் என்கின்ற சொல் ஞானத்தை குறிக்கவில்லை, அந்த பிரம்மத்தையே குறிக்கின்றது. பரபிரம்ம அபரபிரம்ம. இப்படிப்பட்ட பிரம்மத்தை அறிந்தவுடன் என்ன ஏற்படுகின்றது? வித்யதே ஹிருதய கிரந்திகி. வித்யதே, வித்யதே என்றால் நாசத்தை அடைகின்றது, வெட்டப்படுகின்றது அல்லது அருந்து விடுகின்றது. வித்யதே, எது அருந்து விடுகின்றது? ஹிருதய கிரந்திகி, ஹிருதயத்தினுடைய கிரந்தி. கிரந்தி என்றால் முடிச்சு, நாட். ஹிருதயத்தினுடைய முடிச்சானது வித்யதே அருந்து விடுகின்றது, அவிழ்க்கப்படுகின்றது. இந்த ஹிருதயத்தினுடைய முடிச்சுக்கு நம்ம 2 பொருள் பார்த்தோம். ஒன்று அஞ்ஞானம், இனி ஒன்று காமக. இப்போ ஒரு மனிதன் மீது அல்லது இந்த உலகம் நமக்கு துயரத்தை எது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கும்? இந்த உலகத்தில் ஏதாவது பொருள் ஆசை இருக்கிற வரைக்கும். அந்த ஆசையை நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு நமக்கும் உள்ள முடிச்சானது விடுவிக்கப்படுகின்றது. அப்போ எந்த ஒரு பொருளோடையும் நம்மளுடைய ஸ்தூல சரீரம் போய் ஒட்டிட்டு இல்லை, நம்மளுடைய மனமானது அந்த பொருளோடு சேர்ந்துள்ளது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த காமத்தை நீக்கிவிட்டால் அந்த பொருள் ஈஸ்வரன் சொரூபமாக இருக்கும், அல்லது நமக்கு சம்சாரத்தை கொடுக்காது. அதுதான், அது எப்படியோ இருந்துட்டு போகட்டும். இந்த உலகம் நமக்கு சம்சாரத்தை கொடுக்க கூடாது என்றால், இந்த உலகத்திலிருந்து சம்சாரத்தை நம்ம வாங்கிறதுக்கு ஒரு பாதை நம்முடைய காமம். நம்முடைய காமம்ங்கிற பாதை வழியா போய் இந்த உலகத்தில் சம்சாரத்தை வாங்கி வருகின்றோம். அந்த பாதையானது, அந்த கிரந்தியானது வித்யதே. வித்யதே என்றால் அருந்து விடுகின்றது. இது எப்பொழுது? இறந்ததற்கு பிறகா? கிடையாது, இப்பொழுதே. ஜீவன் உயிரோடு இருக்கும் பொழுதேங்கிறத சேர்த்திக்கணும். ஜீவன் சன் உயிரோடு இருக்கும் பொழுதே ஹிருதயத்தினுடைய கிரந்தியானது அவிழ்க்கப்படுகின்றது. சரி, நம்முடைய புத்தி எப்படி இருக்கும்? சித்யந்தே சர்வ சம்சயாக, எல்லா விதமான சந்தேகங்களும் சித்யந்தே. சித்யந்தே என்றால் வெட்டப்படுகின்றது, நீக்கப்படுகின்றது. இப்போ இதிலிருந்து சந்தேகம் நீக்கப்படுகின்றதுங்கிறத உபனிஷத் பலனா சொல்வதிலிருந்து நமக்கு உபனிஷத் எதை காட்டுது? சந்தேகம்ங்கிறதும் கூட சம்சாரம்னு காட்டுது. சந்தேகம் இருக்கிறதே ஒரு விதமான சம்சாரம். ஆகவே சந்தேகங்கள் நீக்கப்படுவதே சம்சார நிவிருத்தி. எல்லா விதத்திலேயும் சந்தேகம், அதாவது சாஸ்திரத்தில் ஈஸ்வரனை பற்றி, ஜீவாத்மாவை பற்றி, உலகத்தை பற்றி, இதெல்லாம் சாஸ்திர விதமான சந்தேகம். பிறகு ஒவ்வொரு மனிதர்களையும் நம்பாத சந்தேகம்ங்கிறதெல்லாம் அது சம்சாரமான சந்தேகம். அது வேறு, அது ரொம்ப கீழ் இருக்கிற சந்தேகம்.
இப்படி எல்லா விதமான சந்தேகங்களும் நீக்கப்படுகின்றது. ஒரு 80 வயதான ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் இந்த 80 வயதில் அவர் என்ன உலகத்தை பற்றி முடிவு பண்ணியிருக்காருன்னு சொன்னால், யாரையுமே நம்பக்கூடாது. அதுதான் அவர் செஞ்ச முடிவு. நான் இவ்வளவு வருஷம் படித்து எதையுமே நம்பக்கூடாது, எல்லாருமே ஏமாற்றுவார்கள்ங்கிற முடிவுக்கு வந்திருக்கார். அப்போ என்ன முடிவு? இந்த உலகத்தில் இவ்வளவு வருஷம் வாழ்ந்ததனுடைய பலன் என்னன்னா சந்தேகம். எல்லாத்து மேலேயும் சந்தேகத்தை கொண்டு வர்றது தான் நம்ம கடைசியில் பலனை அடைஞ்சு வச்சுருக்கோம். சாஸ்திரம் சொல்லுது அது ஞான பலன் அல்ல, சம்சாரத்தினுடைய பலன். சித்தியதே சர்வ சம்சயாக. இப்போ ஒருவர் மீது அவர் நல்லவரோ கெட்டவரோ சந்தேகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதாவது நிம்மதி கிடைக்குமா? யாரோ எப்படியோ இருந்து கொள்ளட்டும், யார் மீதும் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. இது லௌகிக விஷயத்தில். பிறகு சாஸ்திர விஷயத்தில் சந்தேகம் இருந்தாலும் கூட நம்ம மனசு அமைதி அடையாது. கர்மாவை பற்றி ஒன்று சொல்கிறாங்க, இது புருஷார்த்தமா அல்லது ஈஸ்வரனுடைய அனுகிரகமா? அந்த சந்தேகம் சில பேருக்கு எத்தனை வருஷம் சாஸ்திரம் படித்தாலும் போக மாட்டேங்க. ஒவ்வொரு காரியமும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தில் நடக்குதா இல்லது என்னுடைய இதில் நடக்குதா? இறந்ததுக்கப்புறம் சஞ்சித கர்மம் போகுங்கிறதுக்கு இது எப்படி நம்புறது? இப்படி விதவிதமான சந்தேகங்கள் இருந்து கொண்டே வரும். இந்த சந்தேகங்கள் இருக்கிறதே சம்சாரம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு சந்தேகப்படலாம்னு ஆசைப்பட்டாலும் கூட சந்தேகம் வராது. சித்தியதே சர்வ சம்சயாக. அப்போ சந்தேகம் வரல அப்படின்னா அறிவு அளவில் மனம் அமைதியை அடைகின்றது. காமம் போகும் பொழுது எமோஷனல் பர்சனாலிட்டி மனம் அமைதியை அடைகின்றது. அப்போ அவனுடைய மனது எப்படி இருக்கும்? ஜீவன் முக்தனாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை கடத்தி கொண்டு வருவான். பிறகு என்னாகும்? பிராரப்த கர்மம் முடியும் பொழுது என்னாகின்றது? க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி. கர்மாணி என்றால் கர்ம பலன்கள் என்று பொருள். கர்ம பலானி, அவன் ஏற்கனவே சம்பாதித்து வைத்துள்ள கர்ம பலன்கள், கர்மங்கள், சஞ்சித ஆகாமி கர்மங்கள் என்னாகும்? க்ஷீயந்தே. க்ஷீயந்தே என்றால் நலிந்து விடுகின்றது, நாசமாகின்றது. அஸ்ய ஞானினக, இந்த ஞானியினுடைய கர்மங்களும் நாசத்தை அடைகின்றது. இங்கு கர்மாணி என்பது பன்மையில் இருக்கின்றது. பன்மைன்னு சொன்னால் ஞாபகம் இருக்குமோ? ஒரு காலத்தில் மத்தியானம் 2 மணிக்கு படிச்சிருப்போம் நம்ம இலக்கணம், ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லி. பன்மைன்னு சொன்னால் ப்ளூரல். இங்கே பன்மையில் சொல்கிறதுலேருந்து ஒரு கர்மம் போகுமல்ல, எல்லா கர்மங்களும் போயிடும். அதாவது சஞ்சித கர்ம ஆகாமி கர்மன்னு எல்லா கர்மங்களும் சென்றுவிடும். ஞானியினுடைய பார்வையில் பிராரப்தமும் கூட கிடையாது. இப்போ ஞானியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே செத்தாச்சு. ஞானம் வந்த அன்னைக்கே அவனுடைய கர்ம வினை முடிஞ்சது. பிறகு அஞ்ஞானிகள் எல்லாம் கேட்பார்கள், அப்புறம் எப்படி அவர் மூச்சு விட்டுட்டு இருக்காருன்னா அவர்களுக்காக சரி பிராரப்தத்தை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்கின்றது. ஆகவே ஞானியினுடைய திருஷ்டியில் எல்லா கர்மமும் போயிடுது, மற்றவர்களுடைய திருஷ்டியில் பிராரப்தம் மட்டும் ஞானிக்கு இருக்கின்றது. இதெல்லாம் எப்பொழுது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு? எப்பொழுதுனா தஸ்மின் பராவரே திருஷ்டே. ரொம்ப நாள் கிடையாது, அந்த பிரம்மத்தை அறிந்த மாத்திரத்தில். இப்போ அவ்வளவு சுலபமாக அறிகிறதுன்னு சொன்னால் அது சுலபம். அந்த பிரம்மத்தை அறிகிறது அவ்வளவு சுலபம். ஆனால் ஒன்றே ஒன்று தான் கஷ்டம், அந்த அறிவை அடைவதற்கான தகுதியை அடைகிறது தான் கஷ்டம். அந்த அறிவை ஈஸியாக அடைஞ்சிடலாம். இது எப்படின்னு சொன்னால், சாப்பிட்றது ரொம்ப சுலபமான காரியம், பசியை நீக்கிறது. ஆனால் செய்யறது ரொம்ப கஷ்டம். சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில பேர் 6 மணி நேரம் செய்வார்கள், 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எல்லாம் போயிடும். அதே போல் நம்ம தகுதி படித்திக்கிறது தான் கஷ்டமே தவிர சாஸ்திர சிரவணம் பண்ணுறது கஷ்டம் இல்லை. இப்போ எனக்கு சிரவணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் எனக்கு கஷ்டமாக போயிடும். காரணம் என்ன? சிரவணம் பண்ணுறது கஷ்டமா? கேட்க கேட்க சாப்பிட சாப்பிட சந்தோஷமாக சாப்பிட்டு பசிங்கிறது நீக்கிறது போல சாஸ்திரம் கேட்பதிலேயே ஆனந்தம் இருக்கின்றது. பிறகு எது கஷ்டம்னா, இந்த சாஸ்திரத்தை கேட்கணும்னு ஒரு புத்தி இதில் ஒரு விருப்பம் வரணுமே, அதுதான் மிக மிக கடினம். அது அவ்வளவு சுலபமாக வராது. ஆகவே கஷ்டங்கிறது நம்மை தகுதிப்படுத்தி கொள்வதில் தான். ஞான அபியாசம் பண்ணுறதுலையோ சாஸ்திர சிரவணத்திலேயோ புரிந்து கொள்வதிலேயோ கஷ்டமில்லை. அப்படி தகுதியை படுத்தி ஞானத்தை அடைந்தால்
இந்த பலன்கள் அனுபவிக்கப்படுகின்றது. இனி 10வது மந்திரம். ஹிரண்மயே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தச்சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி ததேதாத்மவிதோ விதுஹோ. இந்த மந்திரத்தில் பிரம்மஸ்வரூபம் கூறப்பட்டு ஐக்கியம் சொல்லப்படுகின்றது. மீண்டும் இங்கு ஆசிரியர் பிரம்மஸ்வரூபத்தையும் ஐக்கியத்தையும் கூற வருகின்றார். இடையில பலனை சொன்னார். பிறகு மீண்டும் இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான கருத்து என்ன? பிரம்மஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், ஐக்கியம். அதை மீண்டும் கூறுகின்றார். முதல் வரியில் ஆத்மாவினுடைய சொரூபம் அல்லது பிரம்மத்தினுடைய சொரூபம் இரண்டையும் சேர்த்தே சொல்றார். இரண்டும் ஒன்று என்கின்ற கருத்தில் பேசுகின்றார். ஹிரண்மயே பரே கோஷே. ஹிரண்மயக என்கின்ற சொல் நம்முடைய மனதை குறிக்கின்றது. ஹிரண்மயக என்பது விஞ்ஞானமயக, நம்முடைய புத்தி. ஹிரண்மயக என்றால் விஞ்ஞானமயக. விஞ்ஞானமயகங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் சொல்லுவோம். அது நம்முடைய புத்தியை குறிக்கின்றது. இந்த விஞ்ஞானமயத்துக்கு ஹிரண் என்ற வார்த்தை, ஹிரண்யம்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. ஹிரண்யம்னு சொன்னால் தங்கம். அது எதை குறிக்கின்றது? பிரகாசத்தை குறிக்கின்றது. நம்முடைய புத்தியில் எப்பொழுதும் பிரகாசம் இருக்கின்றது. காரணம், ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் இருப்பதனால் அந்த பிரகாசமான புத்தியில். ஆகவே ஹிரண்மயே என்றால் தங்கத்தை போல பிரகாசிக்கின்ற பிரகாசமான அந்த புத்தியில். மீண்டும் அந்த புத்தியானது சொல்லப்படுகின்றது பரே கோஷே. பரே என்றால் மேலான, கோஷம், கோஷே என்றால் கோஷம், அதாவது மறைப்பது. இந்த 5 நிலைக்கும் 5 கோஷம்னு நம்ம பார்த்துள்ளோம். 5 கோஷம் என்றால் என்ன? கோஷங்கிற சொல்லினுடைய பொருள் உரை, மறைத்தல். இப்போ ஒரு பெரிய கத்தி இருக்கு, அந்த கத்திக்கு ஒரு உரை தேவைப்படும். அந்த உரைக்கு கோஷம் என்று சொல்வோம். அதுக்கு கோஷத்தினுடைய வேலை என்னவென்றால் அது உள்ளே இருப்பதை மறைப்பது. அதேபோல் அன்னமயம், பிராணமயம் முதலிய 5 கோஷங்கள் யாரை மறைக்கின்றது? ஆத்மாவை மறைக்கின்றது. இப்போ ஒருவர் ஒரு கத்தியை வாங்கிட்டு வர்றார். அவருக்கு ஒரு கோஷத்தை நம்ம கொடுக்குறோம், உரையை கொடுக்குறோம். அந்த உரை கத்தியை விட பெருசாக இருக்கணுமா, சின்னதாக இருக்கணுமா? சாதாரணமாக பெருசாக இருக்கும். அப்போ இந்த 5 கோஷங்கள் ஆத்மாவை மறைக்குதுன்னா இந்த 5 கோஷங்கள் ஆத்மாவை விட பெரிதாக இருக்க வேண்டுமேங்கிற சந்தேகம் வரலாம். அந்த இடத்துல நாம் இந்த உதாரணம் கோஷம்னு சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், கோஷவத், கோஷத்தை போல் மறைக்கின்றது. அந்த உரை போல் மறைப்பதனால், இப்போ மறைக்கிறதுல தான் உதாரணமே தவிர அளவில் உதாரணம் எடுத்துக்க கூடாது. பிறகு எப்படி மறைக்கப்படுகின்றது என்றால், ஆத்மாவின் பற்றிய அறிவு நமக்கு வராமல் இந்த கோஷத்தில் நம்முடைய கவனம் சென்று விடுகின்றது. நம்மளுடைய அட்டென்ஷன், நம்மளுடைய கவனம் கோஷத்தில் போனதுனால அதனுடைய சாரமான ஆத்மா மறந்துவிடப்படுகின்றது. உதாரணமாக இந்த சில மிட்டாய்கள் எல்லாம் இருக்கும். அது சிங்கம் போலையும், புலி போலையும், கரடி போலையும் எல்லாம் போட்டிருக்கும். எல்லாமே சர்க்கரையினால் செஞ்சது, விதவிதமான வர்ணமாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்குள்ளே போட்டி வந்துடும், எனக்கு சிங்கம் மிட்டாய் தான் வேணும், புலி தான் வேணும்னு சொல்லி. இந்த போட்டி பொறாமைக்கு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாமே வாயில் போட்டால் அது சிங்கமாக மாறாது, புலியாக மாறாது, எல்லாம் இனிப்பாக தான் உள்ளே போகும். இருந்தாலும் ஏன் அந்த பேதம் வருகின்றது என்றால், அந்த குழந்தையினுடைய கவனம் அந்த கண்டென்ட், அதனுடைய சாரத்தை விட்டு நாம ரூபத்தில் சென்று விட்டது. ஆகவே புலி, சிங்கம், வர்ணங்கள் அந்த குழந்தைக்கு கோஷமாக அமைகின்றது, சாரத்தை மறைப்பதாக அமைகின்றது. அதே போல இந்த எல்லா கோஷங்கள் மீது நமக்கு அபிமானம் வருவதனால் ஆத்மா அறியப்படுவதில்லை. ஆகவே கோஷக.
இப்போ இந்த கோஷம் ரொம்ப கீழானது தானே, நம்ம ஆத்மாவை மறைக்க வைப்பது தானே. பிறகு எதற்கு இங்கு ஆசிரியர் பரே கோஷேன்னு சொல்றார், மேலான கோஷம்னு வேற சொல்றார்? அதற்கு காரணம் அது மேலான பிரம்மத்தை மறைப்பதனால். இந்த பரம்ங்கிறதுக்கு கோஷத்துக்கு லட்சணம் அல்ல, மேலான பிரம்மத்தை மறைக்கின்ற கோஷம் என்று பொருள். அதனால கோஷத்திற்கும் மேலானது, மேலான பொருளை வைக்கிற பெட்டியும் மேலானதாவது போலவே. ஆகவே ஹிரண்மயே பரே கோஷே, இதெல்லாம் நம்முடைய புத்தியை விளக்குகின்றது. இப்படிப்பட்ட புத்திக்குள் யார் இருக்கிறார்கள்? பிரம்ம. அந்த பிரம்மமானது இப்படிப்பட்ட புத்தியில் அறியப்படுகின்றது. எப்படிப்பட்ட பிரம்ம? விரஜம். விரஜம் பிரம்ம நிஷ்கலம். இதெல்லாம் பிரம்மத்தினுடைய லட்சணம். பிரம்மங்கிற சொல்லுக்கு பொருள் நமக்கு தெரியும், பூர்ணமானது பிரம்ம. எப்படிப்பட்ட பிரம்ம? விரஜம். இங்கு ரஜஸ் என்றால் டர்ட், அழுக்கு என்று பொருள். விரஜம் என்றால் அழுக்கற்றது. ஏன் அழுக்கற்ற பிரம்மன்னு சொல்றோம்? இப்ப நம்ம தூய்மையாக இருந்தாலும் அசுத்தமான ஒண்ணுக்குள்ள போய் உட்கார்றோம்னு வச்சுக்கோ. இப்போ பஸ்ஸிலேயே ஏறி உட்கார்ந்துட்டு வரும் பொழுது என்ன ஆகுது? அந்த சீட்டு இதெல்லாம் அசுத்தமாக இருந்தால் நம்முடைய உடலிலும் அசுத்தம் படுகின்றது. ஆகவே இந்த கோஷத்துக்குள்ள ஆத்மாவோ பிரம்மனோ இருந்தால் இந்த பிரம்மத்திற்கு அசுத்தம் வந்துவிடும் என்றால் கிடையாது என்பதை காட்டுவதற்காக விரஜம் பிரம்ம. விரஜம் என்றால் தூய்மையானது. அதாவது ஷரீர சம்பந்தமான அழுக்கு வருவதில்லை. மனதில் இருக்கின்ற அழுக்குகளெல்லாம் ராகத்வேஷங்கள், அதுவும் பிரம்மத்திற்கு வராது. பிறகு புத்தியில் ஒரு அழுக்கு இருக்கு, அது சம்சயம் அல்லது அஜ்ஞானம், அதுவும் பிரம்மத்திற்கு வராது. ஆகவே ஷரீரத்தில் இருக்கின்ற அழுக்கு அல்லது மனதில் இருக்கின்ற அழுக்கான ரஜஸான ராகத்வேஷம், புத்தியில் இருக்கின்ற அழுக்கான சம்சயக அஜ்ஞானம், இவைகளெல்லாம் அற்றது, இவைகளால் சம்பந்தப்படாதது. விரஜம் பிரம்ம. இனி அடுத்த கேள்வி, எப்படி இந்த பிரம்மன் ஷரீரத்திற்குள்ள இருந்தும் கூட இதிலிருந்து ஒட்டாமல் தப்பித்து விடுகின்றது? இந்த ஷரீரத்துக்குள்ள பிரம்மன் இருந்தும் கூட எதனால், என்ன காரணத்தினால் பிரம்மன் தூய்மையாகவே இருக்கின்றது? அடுத்த சொல் நிஷ்கலம். அது நிஷ்கலமாக இருக்கின்றது. நிஷ்கலம் என்றால் அவயவங்கள் அற்றது, உறுப்புக்கள் அற்றது. பிரம்மன் கலம் என்றால், கலா என்றால் அவயவம், அவயவம் என்றால் உறுப்புக்கள், அவைகள் அற்றதாக இருக்கின்றது. நிரவயவத்வார், அது அவயவம் அற்றதாக இருக்கின்றது. ஒரு பொருளுக்கு அவயவம் இருந்தாலே அது வரையறுக்கப்படும். இது பூர்ணமானதாக இருக்கின்றது. இனி அடுத்த சொல் தது சுப்ரம். இங்க தது என்றால் தஸ்மாத் அல்லது அந்த பிரம்ம, சுப்ரம். சுப்ரம் என்றால் தூய்மையானது. எதனால் அது ராகத்வேஷங்கள் அல்லது அறியாமை முதலியவற்றிலிருந்தும் பிறகு பூர்ணமாகவும் நிஷ்களமாகவும் இருக்கின்றதோ அதனால் சுப்ரம். ஆகவே சுப்ரம் என்றால் தூய்மையாக இருக்கின்றது. பிறகு இந்த பிரம்மத்துக்கு அல்லது ஆத்மாவுக்கு ஆசிரியர் இனி ஒரு லட்சணம் கொடுக்கின்றார். ஜோதிஷாம் ஜோதிஹி. அதுவும் ஆத்மாவுக்கு ஒரு அழகான லட்சணம். ஜோதிகளினுடைய ஜோதியாக இருக்கின்றது. ஜோதிஷாம் ஜோதிஹி, ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாக இருக்கின்றது. அது என்ன ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாக இருக்கின்றது? இந்த ஒரு சொல் அடுத்த மந்திரத்தில் விளக்கப்படுகின்றது. ஆகவே அங்கு பார்ப்போம். ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாக இருக்கின்றது என்றால் என்ன? அது அடுத்த மந்திரத்தில் விளக்கப்படும். இனி அடுத்த சொல் எது தது ஆத்மவிதக விதுகு. இந்த எதுங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டு எது ஜோதிஷாம் ஜோதிஹி, எந்த ஒரு தத்துவம் ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாக இருக்கின்றதோ தது, அதை ஆத்மவிதக விதுகு, ஆத்மாவை அறிபவர்கள் அறிகிறார்கள். ஆத்மவிதக என்றால் தன்னை, ஆத்மாவை அறிபவர்கள், விதுகு அறிகிறார்கள்.
எது பிரம்மமாகவும் நிஷ்கலமாகவும் சுத்தமாகவும் ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாக இருக்கின்றதோ அதை ஆத்மாவை அறிந்தவர்கள் அறிகிறார்கள். இப்போ இதிலேயே உபனிஷத் ஐக்கியத்தை காட்டிவிட்டது. எந்த பிரம்ம எல்லா ஜோதிகளுக்கும் ஜோதியாக இருக்கோ, எது பிரம்மஸ்வரூபமாக நிஷ்கலமாக இருக்கின்றதோ அந்த பிரம்மத்தை யார் அறிவார்கள்? அப்படிப்பட்ட பிரம்மத்தை அறிபவர்கள் தானே பிரம்மத்தை அறிவார்கள். இங்கே உபனிஷத் என்ன சொல்லுது? ஆத்மாவை அறிபவர்கள் அந்த பிரம்மத்தை அறிகிறார்கள். இப்போ எல்லா ஜோதிகளுக்கும் ஜோதியாக இருக்கின்ற பிரம்மத்தை ஒரு இந்த ஆத்மாவும் ஒன்று என்று ஐக்கியமானது காட்டப்படுகின்றது. இனி அடுத்த மந்திரம் 11. ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னிஹ தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. சென்ற மந்திரத்தில் ஜோதிஷாம் ஜோதிஹி என்று சொல்லப்பட்டது. எல்லா ஜோதிகளுக்கும் ஜோதியாக பிரம்மன் அல்லது ஆத்மா இருக்கின்றது என்று கூறப்பட்டது. அந்த கருத்தானது இவ்விதம் இங்கு விளக்கப்படுகின்றது. இந்த மந்திரம் பல உபனிஷத்துக்களில் வருகின்றது. கட்டோபனிஷத்தில் இருக்கின்றது, இந்த உபனிஷத்தில் இருக்கின்றது. பிரசித்தமான மந்திரம், பலர் கேட்டிருப்பீங்க. கோவில்லையும் கூட இந்த மந்திரத்தை கூறுவதை கேட்டிருப்போம். இதனுடைய சாரம் என்னவென்றால், ஒரு அறிவை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த அறிவு எதனால் அடையப்படுகின்றது? அந்த அறிவை கொடுக்கும் கருவியை பயன்படுத்துவதனால் அறியப்படுகின்றது. இதை நம்ம முக்கியமாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அறிவும் கூட தானாகவே தோன்றாது. இந்த சுயம்புங்கிறது வேணா ஏதாவது சிவலிங்கம்னு கோயிலில் பார்ப்போமே தவிர சுயமாக அறிவுங்கிறது தோன்றாது. ஒரு அறிவு வர வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த கருவியை பயன்படுத்த வேண்டும். அந்த கருவிக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சாஸ்திரத்தில் பிரமாணம் என்ற சொல் நாம் பார்த்துள்ளோம். பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி. நமக்கு எந்தெந்த பொருளெல்லாம் அறிவை கொடுக்குமோ அந்த கருவிக்கு பிரமாணம் என்று பெயர். இப்பொழுது பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடையணுங்கிற ஆசை வந்துவிட்டது. அதற்கு என்ன பிரமாணம்? அது கேள்வி. பரம்பொருளை பற்றிய ஞானத்தை அடைய வேண்டும் என்று முடிவு செய்தால் அதற்கு என்ன கருவி என்றால், நம்ம சாதாரணமாக எல்லா விதமான அறிவையும் எதனால் அடைந்து கொண்டு வந்துள்ளோம்? இந்த இந்திரியங்கள் வழியாகத்தான் அறிவை அடைந்து கொண்டு வந்துள்ளோம். கண்ணு வழியாக, காது வழியாக, நாக்கு வழியாக என்று 5 இந்திரியங்கள் வழியாக நாம் என்ன செய்து கொண்டுள்ளோம்? எல்லா விதமான அறிவையும் அடைந்து வந்துள்ளோம் இதுவரைக்கும். அதே போல பிரம்மத்தை பற்றி நான் ஞானத்தை அடைய வேண்டும்னா நம்மளுடைய இயற்கையாக நம்மளுடைய டெண்டன்சி என்ன? ஏதாவது இந்திரியத்தில் வழியாய் அந்த பரம்பொருளை அறிய வேண்டும், ஈஸ்வரனுடைய தரிசனம் வேண்டும், ஈஸ்வரனுடைய சப்தத்தை கேட்கணும் என்றெல்லாம் இயற்கையாக நினைக்க தோணும். இங்கு சாஸ்திரம் கூறுகின்றது, நாம் சாதாரணமாக இந்திரியங்களை மனதை பயன்படுத்தி என்னென்ன அறிவை அடைந்து வருகின்றோமோ அந்த இந்திரியங்களை பயன்படுத்தி பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது. சாதாரணமான அறிவுக்கு, லௌகிகமான அறிவுக்கு பிரமாணமாக இருப்பது இந்திரியம், மனம், புத்தி இவைகள். இவைகளை கொண்டு அந்த பரம்பொருளை அறிந்து கொள்ள முடியாது. அப்படி என்றால் அந்த பரம்பொருள் இருக்குதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இப்போ ஒரு பொருள் நான் இருக்கின்றது என்று சொல்கின்றேன். உடனடியாக என்ன கேட்பீர்கள்? அது எங்கே இருக்கின்றது காட்டுங்கள். ஒன்று இருக்குன்னு சொன்னால் உடனடியாக அதை பார்க்கணும். அல்லது ஒரு கேசட் கொடுத்து இதில் ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னால்
உடனடியே என்ன செய்வீர்கள்? அது பார்த்தா தெரியாதுன்னு சொல்லி டேப் ரெக்கார்டில் போட்டு பார்ப்பீர்கள். அந்த சப்தம் வந்ததுன்னா என்னுடைய சொல் உண்மை. அது ஒரு சப்தமும் வரல அப்படின்னா நீங்கள் அங்கே பாட்டு இருக்குதுங்கிறது உண்மை அல்ல. இப்போ ஒரு பொருளை நம்ம இருக்குன்னு சொன்னோம்னா எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது இந்திரியங்கள் வழியாக பார்த்து அது இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ பிரம்மன் இருக்கின்றதா இல்லையா என்று சொன்னால் 5 இந்திரியங்கள் வழியாக மனதின் துணை கொண்டு பார்த்து தானே பிரம்மத்தினுடைய இருப்பை நிச்சயிக்க முடியும். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த பிரமாணங்களினால் பிரம்மத்தை இருக்கோ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது என்று கூறுகின்றது. அப்போ நமக்கு சந்தேகம் வருகின்றது, இந்த இந்திரியம் முதலிய பிரமாணங்களினால் பிரம்மன் அறியப்படவில்லை என்றால் பிரம்மன் இருக்கின்றது என்பதற்கு என்ன சாட்சி? அப்பொழுது சாஸ்திரம் கூறுகின்றது, இந்த பிரமாணங்கள் எதனால் செயல்படுகின்றன, இந்த கண் காது முதலிய இந்திரியங்கள் எதனால் செயல்படுகின்றன, அது பிரம்மனாக இருக்கின்றது. ஆகவே ஜோதி என்கின்ற சொல் சாஸ்திரத்தில் பிரமாணத்தை குறிக்கும். ஜோதி என்றால் வெளிச்சம், லைட், அது பிரமாணம். நமக்கு விதவிதமான ஜோதிகள் இருக்கின்றது. கண், காது, மூக்கு, வாய், விதவிதமான ஜோதிகள், பிரமாணங்கள் இருக்கின்றது. இந்த பிரமாணங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது பிரம்ம. ஆகவே ஜோதிஷாம் ஜோதிகி என்றால், ஜோதிஷாம் என்றால் பிரமாணங்களுடைய, அதனுடைய பொருள் இந்திரியம், மனம், புத்தி முதலிய பிரமாணங்களினுடைய, ஜோதிகி என்றால் பிரமாணமாக இருக்கின்றது. கண், காது முதலியவைகளுக்கும் அது கண்ணாக இருக்கின்றது. நம்ம ஒரு உபனிஷத்தில் படிக்க போவோம், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சக்ஷுஷஸ் சக்ஷுகு, கண்ணுக்கு கண்ணாக இருக்கின்றது, காதுக்கு காதாக இருக்கின்றதுன்னு பார்ப்போம். ஆகவே ஜோதி என்கின்ற சொல் சாஸ்திரத்தில் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்றால் ஞானத்தை கொடுக்கும் கருவி. எப்பெல்லாம் ஜோதின்னு சொல்கிறோமோ அப்பெல்லாம் பிரமாணம்ங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். இல்லைன்னா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கும். சினிமா, டிவி எல்லாம் பார்த்து யாராவது இறந்ததுக்கப்புறம் என்ன செய்வார்கள்? சூக்ஷ்ம சரீரம் போகிறத காட்டணுமே, அது ஒரு ஜோதியை போட்டு காட்டுவார்கள். ஆகவே ஜோதி என்று சொன்னவுடன் தவறாக நினைக்க தோணலாம். ஜோதி என்றால் பிரமாணம். இப்போ நமக்கு என்னென்ன ஜோதியாக இருக்கின்றது? இப்போ இந்த புஸ்தகத்தை நம்ம பார்த்து படிக்கிறோம். அதுக்கு முதல் பிரமாணம், ஞானத்தை கொடுப்பதற்கு கருவியாக என்ன இருக்குது? சூரியனை சொல்லலாம், கண்ணு காது எல்லாம் இருக்குது. சூரியன் வெளிச்சம் இல்லைன்னு வச்சுக்குவோம், நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பொருளை பார்த்து ஞானத்தை அடைய முடியாது. சூரியன் பிரமாணத்திற்கு உதவி செய்கின்ற ஒரு கருவி. சரி, இரவில் காலையில் நம்ம படிக்க சூரியனை பயன்படுத்துகிறோம். சூரியன் சென்று விட்டதற்கு பிறகு என்ன செய்கின்றோம்? சந்திரன் இருக்கின்றது அல்லது லைட் இருக்கு, அது ஒரு ஜோதியாக பயன்படுத்தி ஞானத்தை அடைகின்றோம். இப்பொழுது வெளியில் சூரியனோ அல்லது சந்திரனோ இருந்தும் கூட நம்முடைய இந்திரியத்தை பயன்படுத்தவில்லைன்னு வச்சுக்குவோம், ஞானத்தை அடைய முடியுமா? புஸ்தகம் இருக்கின்றது, லைட் இருக்கு, ஆனால் கண் இங்கே போகலை, அப்போ என்ன செய்ய முடியும்? ஞானம் வராது. ஆகவே கண்ணானது ஜோதி. முதல்ல சூரியன் ஜோதி ஆகின்றது, இரண்டாவது நம்முடைய கண் ஜோதி ஆகின்றது. ஜோதி என்றால் பிரமாணம். சில சமயம் கண்ணு புஸ்தகத்தை பார்த்துட்டே இருக்கும், மனசு எங்கேயோ கணக்கு போட்டுட்டு இருக்கும், எதையாவது நினச்சிட்டு இருப்போம். அப்போ என்ன ஆகும்? உபநிஷத்து உள்ளே போகுமா? நம்ம எதை சிந்திச்சுட்டு இருந்தோமோ அதுதான் உள்ளே போயிட்டுருக்கும். ஏதாவது கணக்கு போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோம், இல்லை யாராவது மீது ராகத்வேஷம் வந்திருக்கு, அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், மனசு எங்கேயோ போயாச்சு. ஆகவே கண் ஜோதியாக இருந்தாலும் அந்த கண் ஜோதியாக இருக்க வேண்டும் என்றால் கண்ணுக்கு முன் என்ன இருக்க வேண்டும்? மனம் இருக்க வேண்டும். ஆகவே மனம் ஜோதிகி. ஆதித்யன் வெளியே இருக்கின்ற சூரியன் ஜோதி, பிறகு நம்முடைய கண் ஜோதி, கண்ணுக்குள்ள இருக்கின்ற மனம் ஜோதி. மனம் சொன்னால் அந்த இடத்துல புத்தி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்திக்கிறோம். வெறும் மனசு இருந்தால் பத்தாதே, புத்தியும் வேண்டுமே. ஆகவே புத்தி இதையெல்லாம் சேர்த்தி மனம் என்று புரிந்து கொள்வோம். இதுவரைக்கும் நம்ம ஏதோ தர்க்கத்தில் போயிடலாம். இதற்கு மேலே நம்ம போகணும்னு சொன்னால் சாஸ்திரம் தேவை. அதனால தான் சாஸ்திரத்தினுடைய துணையில்லாமல் இருப்பவர்கள் இதற்கு மேலே சரியான ரூட்டில் போக முடியாது. காரணம் என்ன? இதற்கு மேல் விஷயம் சாஸ்திரம் சொன்னா தான் நமக்கு தெரியும்.
இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மனம் படைக்கப்பட்டது. நம்முடைய மனம் எதில் படைக்கப்பட்டதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். தத்துவ போதத்துல எல்லாம் எப்படி படிச்சிருக்கோம்? சூக்ஷ்மமான பூதங்களினால் மனம் படைக்கப்பட்டுள்ளது. பஞ்சீகரணமான பூதங்கள்ல ஸ்தூல சரீரம் படைக்கப்பட்டது. தன்மாத்திரமான பூதங்களிலிருந்து மனமானது, இந்திரியங்களானது படைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த 5 பூதங்கள் ஞான சொரூபமா ஜட சொரூபமா? 5 பூதங்கள் ஜடமான சொரூபம். இப்பொழுது ஜடமான மனம் இருக்கின்றது, ஜடமான இந்திரியங்கள் இருக்கின்றது. இந்த ஜடமான இந்திரியத்திற்கு அறிதல், ஞானத்தை அடைதல்ங்கிற சக்தி எப்படி வந்தது? இப்போ இந்த டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, இவைகளெல்லாம் ஜடம். நம்முடைய மனதும் ஜடமாக இருக்கின்றது. இந்த மனசு ஜடம்ங்கிறத நம்ம அனுபவத்திலேயோ விஞ்ஞான ரீதியாகவோ காட்ட முடியாது. மனசை எடுத்து ஒரு இடத்துல போட்டு அதை அடித்து அல்லது பின்னூசியில் குத்தி அது ஜடமாக இருக்குது பாருன்னு சொல்லி காட்ட முடியாது. இது சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு மனம் எப்படி உற்பத்தியானது என்று பார்க்கும் பொழுது, பஞ்சமான ஜடமான பூதத்தில் மனம் உற்பத்தியானது என்றால் ஜடமான காரணத்திலிருந்து தோன்றியதும் ஜடமாகத்தான் இருக்கும். ஜடமான களிமண்ணிலிருந்து தோன்றிய பானை எப்படி இருக்கும்? அதுவும் ஜடமாகத்தான் இருக்கும். இப்போ அந்த ஜடமான மனதிற்கு ஜோதி அப்படிங்கிற பெயர் வந்தாச்சு. நம்ம ஜோதிங்கிற பெயர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டேபிள், மைக்கு இதை ஜோதின்னு சொன்னோமா? நம்ம சொல்லவில்லை. காரணம், இது ஞானத்தை அடையலை. அந்த மனதுக்கு மட்டும் ஞானத்தை அடைவதற்கு எப்படி சக்தி வந்தது என்றால், இந்த ஆத்மா என்கின்ற ஜோதியானது மனதில் வியாபித்து தன்னை போல ஒன்றை உருவாக்கியதனால தான் இந்த மனதிற்கு ஜோதி என்கின்ற ஸ்டேட்டஸ், தன்மையானது வருகின்றது. ஆகவே இந்த மனதிற்கு ஜோதி அல்லது பிரமாணம் என்கின்ற தகுதி வருவதற்கு காரணம் ஆத்மா. நம்ம இப்படியே டிராவல் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்ன கேட்க தோணும்? இந்த ஆத்மாவுக்கு ஜோதி எப்படி வந்தது, ஞான சொரூபம் எப்படி வந்ததுன்னு கேள்வி வரும் பொழுது ஒரு உபனிஷத்தில் அந்த இடத்துல உபனிஷத் முற்றுப்புள்ளி வைக்கின்றது. ஆத்மா ஸ்வயம் ஜோதிஹி, அது தானாகவே ஞான சொரூபமாக இருக்கின்றது. ஆகவே ஆத்மா எப்படி ஸ்வயமாக ஜோதியாக இருக்கின்றது, இது ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம். ஆத்மா தானாகவே எந்த ஒன்றினுடைய துணையில்லாமல் ஜோதியாக ஞான சொரூபமாக இருக்கின்றது. பிறகு மனதினுடைய அடிப்படையில் ஆத்மாவை பார்த்தா, மனதோடு ஆத்மாவை பார்க்கும் பொழுது மனம், இந்திரியம் முதலிய ஜோதிகளுக்கு ஜோதியாக இருக்கின்றது. இப்போ ஆத்மாவை மட்டும் பார்த்தால் தானே ஜோதி சொரூபம், ஸ்வயம் ஜோதிகி. இந்த மனதுக்கு எப்படி ஞானம் வந்ததுன்னு பார்த்தோம்னா, ஆத்மாவுக்கு என்ன லட்சணம்? ஜோதிஷாம் ஜோதிகி. மனம், இந்திரியம் முதலிய ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாக இருக்கின்றது. அவைகளுக்கு பிரமாணம் என்கின்ற தன்மையை ஆத்மா கொடுக்கின்றது. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். இப்போ ஆத்மாவானது எல்லா பிரமாணங்களுக்கும் ஜோதியாக, பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணமாக இருக்கின்றது. பிரமாணங்களையே விளக்குவதாக இருக்கின்றது. பிரமாணங்கள் மூலமாக பொருள்கள் விளங்கப்படுகின்றது. இப்போ நமக்கு 3 ஸ்டெப் இருக்கு: பொருள்கள், பிரமாணம், ஆத்மா. இந்த விஷயங்களெல்லாம் எப்படி விளக்கப்படுகின்றது? பிரமாணங்கள், மனம், இந்திரியம் இவைகளினால். இந்த மனம், இந்திரியம் எதனால் விளக்கப்படுகின்றது? ஆத்மா. ஆகவே பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணமாக, ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாக ஆத்மா இருக்கின்றது. இப்போ இப்படி ஆத்மா இருக்கும் பொழுது இந்த பிரமாணங்கள் ஆத்மாவை விளக்க முடியுமா? விளக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இப்போ ஆத்மானால மனசுக்கு ஜோதிங்கிற தன்மை வந்துள்ளது. ஜடமாக இருக்கிற மனசுக்கு சேதனத்துவம், அறிவு அப்படிங்கிறது ஆத்மானால வந்திருக்கு. அந்த மனம் போய் ஆத்மாவை விளக்க முயற்சி செய்தால் முடியுமா? முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றதா? கிடையாது. முதல்ல நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம். இந்திரியங்கள் வழியாக பார்க்காம ஒரு பொருள் எப்படி இருக்கும்னு சொல்லணும்னு சொன்னால், இந்திரியங்களே எதனால் பார்க்க முடியும் என்ற கேள்வி வரும்பொழுது ஆத்மாவினால். ஆகவே
பிறகு ஆத்மாவை எப்படி பார்க்கிறதுனா, ஆத்மா ஸ்வயமாக இருக்கின்றது, ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல உபனிஷத் இதை எப்படி சொல்கின்றது என்றால், இந்த ஜோதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஜோதிகள் ஆத்மாவை விளக்காது. பிறகு ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்ற ஆத்மாவினால் இந்த பொருள்கள் விளங்கப்படுகின்றது. அதுதான் இதனுடைய சாரம். அதாவது ஜோதிகளாக பிரமாணங்களாக இருப்பவைகள் ஆத்மாவை விளக்காது, விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மாவினால் பிரமாணங்கள் விளங்குகின்றது. இதுதான் இதனுடைய சாரம். இப்பொழுது முதல் வரிக்கு செல்வோம். நதத்ர சூர்யோ பாதி. தத்ர என்றால் ஆத்மபூத பிரம்மணி என்று சங்கரர் கூறுகின்றார். ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற பிரம்மத்தில், ஆத்மபூத பிரம்மணி, ஆத்மாவிடமிருந்து வேறுபடாமல் இருக்கின்ற பிரம்மனிடத்தில், அந்த பிரம்மத்தில் சூரியக ந பாதி. சூரியன் அந்த பிரம்மனிடத்தில் விளக்கும் சக்தி இல்லை. சூரியனானவன் அந்த பிரம்மத்தை விளக்காது. சூரியக ந பாதி, ஆத்மாவினிடத்தில் சூரியன் ஒளிராது. இதனுடைய பொருள் என்ன? சூரியக பிரம்ம ந பாசயதி, சூரியன் பிரம்மத்தை விளக்கி காட்டாது என்று சமஸ்கிருதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியக பிரம்ம ந பாசயதி, சூரியன் அந்த ஆத்ம தத்துவத்தை விளக்காது. இந்த இடத்துல சூரியன்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பிரமாணமாக எடுத்துக்கலாம். ஞானத்தை கொடுக்கும் கருவி. இது ஒரு விதமான ஜோதி. சூரியனானவன் ஜோதி சொரூபம். அந்த ஜோதியானது ஆத்மாவை விளக்காது. சரி, சந்திரன் பிறகு நட்சத்திரங்கள் விளக்கலாமா என்றால் ந சந்திர தாரகம். சந்திரன் என்றால் சந்திரன், நமக்கு தெரிந்தது. நிலா, தாரகம் என்றால் நட்சத்திரங்கள். ந சந்திர தாரகம் பாதி. இந்த சந்திரனமும் அல்லது நட்சத்திரங்களும் ஆத்மாவை விளக்காது. ந இமாஹா வித்யுதக. இமாஹா என்றால் இந்த, வித்யுதக என்றால் லைட்னிங், மின்னல். இந்த மின்னல்களும் ஆத்மாவை விளக்காது. மின்னலினுடைய பிரின்சிபல் தானே எலக்ட்ரிசிட்டி. அதனால் நம்ம எல்லா பல்பையும் எடுத்துக்கலாம். எந்த விதமான பல்பை போட்டுட்டும் நம்ம ரூமில் உட்காந்து தியானம் பண்ணாலும் ஆத்மா அந்த பல்பினால் விளங்காது. ந வித்யுதக. அப்படி இருக்கும் பொழுது குதக அயம் அக்னிகி. அப்படி இருக்கும் பொழுது இந்த அக்னியானது எப்படி ஆத்மாவை விளக்கும்? இந்த நம்ம லோக்கல் இந்த உலகத்தில் இருக்கிற அக்னி தத்துவம், இந்த நெருப்பானது எப்படி ஆத்மாவை விளக்கும்? இப்போ அர்ச்சகர் அதை தீபாராதனை செய்யும் பொழுதே சொல்கிறார், உன்னை சூரியனும் விளக்காது சந்திரனும் விளக்காதுங்க போது நான் இவர்களுக்கு எப்படி ஒரு சின்ன கற்பூரத்தை எடுத்து அதுக்குள்ள ஒரு தீயை வச்சு உன்னை எப்படி நான் அவர்களுக்கு விளக்க முடியும்? அவர்களுக்கு நான் உன்னை விளக்க முடியாது. ஏதோ அந்த உருவத்தை காட்ட முடியுமே தவிர உன்னை அவர்களுக்கு நான் விளக்க முடியாது. இப்போ அவரே சொல்கிறார், நீங்கள்லாம் கோயிலில் என் முன்னாடி நின்று பார்க்கும்போது நான் பகவானை காட்டல, பகவானை காட்டணுன்னு என்ன செய்யணும்? உபநிஷத் கிளாஸுக்கு தான் போகணும்னு அவரே மறைமுகமாக சொல்கிறார். என்னால் ஒரு கற்பூரத்தை வச்சு நான் பகவானை காட்ட முடியாது. குதக அயம் அக்னிகி. இந்த அக்னியானது எப்படி காட்டும்? இதெல்லாம் என்ன சொல்லுவது? முதல் 2 வரியில் என்ன சொல்லப்படுகின்றது? இந்த பிரமாணங்கள் எல்லாம் பிரம்மத்தை காட்டாது. இதில் நம்ம மனம், புத்தி, இந்திரியங்கள் இதெல்லாம் சேர்த்திக்கணும். மனதினால், இந்திரியங்களினால், புத்தியினால் இந்த ஆத்மாவானது விளக்கப்படாது. இது ஒரு படி. இந்த விஷயங்களை விளக்குகின்ற பிரமாணங்கள் ஆத்மாவை விளக்காது. இனி அடுத்த வரியில் என்ன சொல்லப்படுகின்றது? இந்த பிரமாணங்களே ஆத்மாவினால் விளங்குகின்றது. இந்த சூரியன், சந்திரன், கண் முதலியவைகளெல்லாம் ஆத்மாவினுடைய ஜோதியினால் தான் விளங்குகின்றது. அடுத்த வரி, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். சர்வம் பாதி. சர்வம் என்றால் அனைத்தும்.
விஷயங்கள், பிரமாணங்கள் இவைகள் அனைத்தும் பாதி விளங்குகின்றது. இவைகள் அனைத்தும் விளங்குகின்றது. எப்படி விளங்குகின்றது? தம் பாந்தம் அணு. தம் என்றால் ஆத்ம தத்துவம், ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் அல்லது பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது? பாந்தம், அது சுயமாக ஜோதியாக இருக்கின்றது. அணு, அதை தொடர்ந்து இவைகள் அறியப்படுகின்றது. ஆகவே அந்த பாந்தமான விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மாவை தொடர்ந்து அனைத்தும் விளங்குகிறது. அதுதான் மூன்றாவது வரியினுடைய மொழிபெயர்ப்பு. விளங்கிக் கொண்டிருக்கின்ற அதை தொடர்ந்து, அணுனா அதை தொடர்ந்து, அதை சார்ந்து, சர்வம் பாதி அனைத்தும் விளங்குகின்றது. ஆத்மாவை தொடர்ந்து அனைத்தும் விளங்குகின்றது. பிறகு அதே தான் மீண்டும் சொல்றார். தஸ்ய பாசா, ஆத்மனக பிரம்மணக பாசா, அந்த ஆத்மாவினுடைய ஜோதியினால். பாஸ் என்றால் ஜோதி, லைட், சேதன தத்துவம். அந்த ஆத்மாவினுடைய ஜோதியினால் சர்வமிதம் விபாதி, இதம் சர்வம் நாம் அறிகின்ற அனைத்தும் விபாதி மிக மிக தெளிவாக விளங்கப்படுகின்றது. அல்லது விவிதம் பாதி, விதவிதமாக இருக்கின்றது. தஸ்ய பாசா, அந்த ஆத்மாவினுடைய ஜோதியினால் அனைத்தும் அறியப்படுகின்றது. இப்போ நமக்கு வர்ற சந்தேகம் எப்படி நீங்கப்படுகின்றது என்றால், முதல்ல சந்தேகமே நமக்கு புரியணும். முன்ன சொன்னபடி எனக்கு சந்தேகமெல்லாம் போயிடுதுன்னு சொன்னால் அப்புறம் பதிலும் புரியாது. சந்தேகம் என்னவென்றால், ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அது ஏதாவது இந்திரியங்கள் வழியாக பார்த்து தானே நிச்சயம் பண்ண முடியும். பிரம்மனை எந்த இந்திரியங்கள் வழியா, பிரமாணத்து வழியா பார்த்து நிச்சயம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அந்த பிரம்மன் எப்படி இருக்கின்றது என்றால், இந்த இந்திரியங்கள் எதனால் செயல்படுகின்றது? அது பிரம்மத்தினால். ஆகவே இந்திரியங்கள் துணை கொண்டு பிரம்மத்தை பார்க்க வேண்டும், இருக்க வேண்டும்னு முடிவு செய்ய வேண்டாம். ஜடமான மனம் அறிவுடன் செயல்படுவதற்கு காரணமே பிரம்மனாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பிரம்மன் ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்றது, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. இப்போ ஜோதிஷாம் ஜோதிகி, ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதி என்றால் என்ன? எல்லா விதமான பிரமாணங்களுக்கும் பிரமாணமாக ஆத்மா இருக்கின்றது. பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணம் என்றால் கண், காது முதலிய இந்திரியங்கள் பிரமாணம். எதற்கு? வெளியே உள்ள விஷயத்தை அறிவதற்கு. பிறகு இந்திரியத்தினுடைய தன்மையை அறிவதற்கு மனம் பிரமாணம். இப்போ எனக்கு கண் இவ்வளவு தூரம் தான் பார்வை இருக்குன்னு சொல்லி யார் சொல்கிறா? கண்ணே பார்த்து சொல்லாது, மனசு தான் பார்த்து சொல்லுது. கண்ணு வழியாக ஒரு பொருளை பார்க்குறோம், எனக்கு சரியாக தெரியல, இவ்வளவு டிஃபெக்ட் இருக்குது, இவ்வளவு தூரம் காது கேட்குது, இவ்வளவு தூரம் காது கேட்கல, இவ்வளவு தூரம் நாக்கு சுவைக்குதுன்னு சொல்கிறது யார்? அது மனம். ஆகவே மனம் இந்திரியங்களை அறிகின்றது, இந்திரியங்கள் பொருள்களை அறிகின்றது. இந்த மனதை அறிவது யார்? மனதுக்கு சாட்சியாக இருப்பது யார்? மனதுக்கு அறிதல் என்கின்ற தன்மை எதனால் வந்தது? ஆத்ம சைத்தன்யம். ஆகவே ஒரே ஒன்றுதான் இருக்கின்றது, அது ஸ்வயமாக ஜோதி சொரூபமாக இருக்கின்றது. அதனுடைய இருப்பில் இந்த பிரமாணங்களுக்கு பிரமாணம் என்கின்ற தன்மை வருகின்றது. அதனுடைய அனுகிரகத்தினால் வெளி விஷயங்கள் அறியப்படுகின்றது. ஆகவே உண்மையிலேயே வெளி விஷயத்தை அறியறது யாருன்னா ஆத்மா தான். அது படிப்படியாக போனால் ஆத்மாவுக்கு போகும். ஆத்மா மனதை பிரகாசப்படுத்துகின்றது, ஜடமான மனதை. மனம் இந்திரியத்தை பிரகாசப்படுத்துகின்றது, இந்திரியங்கள் வெளி விஷயத்தை பிரகாசப்படுத்துகின்றது. ஆகவே இந்த பிரகாசமெல்லாம் மனசிலிருந்து ஆரம்பிக்கின்றது. மனம் இந்திரியத்திற்கு பிரகாசத்தை கொடுக்க, இந்திரியம் வெளி விஷயத்திற்கு பிரகாசத்தை கொடுக்க ஞானம் வருகின்றது. இந்த பிரகாசத்தை கொடுக்கின்ற மனம், இந்திரியங்கள் இவைகளுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுப்பது ஆத்மா. அந்த ஆத்மா யார்? அகம், நானாக இருக்கின்றேன். அந்த ஆத்மா பிரம்மஸ்வரூபம். இப்போ முதல் வரிக்கு போனோம்னா தத்ர, அந்த ஆத்மஸ்வரூபத்தில். கடைசியில் சொல்றதா இருந்தால் என்ன சொல்லணும்? என்னிடத்தில். அப்படிப்பட்ட என்னிடத்தில் இந்த சூரியன், சந்திரன் இவைகள் விளக்காது. இந்த வித்யுத்
லைட்னிங் முதலியவைகளும் விளக்காது. சுயமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்ற என்னை சார்ந்து இந்த இந்திரியங்கள், மனம் இவைகள் பிரகாசிக்கின்றன. என்னுடைய அல்லது ஆத்மாவினுடைய அல்லது பிரம்மத்தினுடைய ஞானத்தினால் இவைகள் அனைத்தும் அறியப்படுகின்றது. இனி அடுத்த மந்திரத்தில் முடிவுரையுடன் இந்த பகுதி முடிக்கப்படும். அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.